வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஹாரர் புக். அதாவது உலகத்திலேயே நம்பர் 1 ஸ்கேரியஸ்ட் புக். ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு புக்கு. எப்ப படிச்சாலும் நமக்கு அந்த புக்ல இருக்கிற வசனங்கள் வந்து பயமா இருக்கும். ஆனா அதுதான் உண்மையாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு புக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அந்த புக்ல இருக்க சில லைன்ஸ் நான் வந்து மைண்ட்ல இருக்கு. நான் அதை இப்ப சொல்றேன். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த புக்கோட மீதியை எல்லாம், அந்த ஃபுல் புக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்றதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரே ஒரு லைன் சொல்றேன். கோபம் வந்து அனைத்தையும் அழித்து விடும் அப்படின்னு அந்த புக்ல எழுதியிருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கோவப்பட்டிருப்பீங்க, அதனால என்ன எல்லாம் இழந்திருப்பீங்கிறத அந்த புக்ல தெளிவா போட்டிருக்கு. ஆனா அந்த புக்கு வந்து 1500 வருஷம் ஆச்சு. இனி அந்த புக்கு நீங்க எந்த வயசுல எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதுதான் உண்மையாவும் இருக்கும். ஆனா அந்த புக்ல எழுதியிருக்கிறது நம்ம ஏத்துக்க மாட்டோம் சீக்கிரம். ஆனா நம்ம வாழ்க்கையில கடந்து வர பாதைகளை பார்க்கும்போது அந்த புக்ல எழுதியிருக்கிறது உண்மைதாங்கிறது நம்ம ஒத்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு புக்கு தான் நான் வந்து படிச்சு முடிச்சேன். அந்த மாதிரி புக்கை பத்தி இப்ப நம்ம பேசவும் போறோம். அது வேற எந்த புக்கும் இல்லை. அது வந்து இந்த பூமிக்கு இறைவனால் இறக்கப்பட்டு இன்னும் பாதுகாக்கப்படுற அல் குரான். தி ஹோலி குரான் தமிழ் வெர்ஷனை நான் இப்போ ரீசெண்டாக படிச்சு முடிச்சேன். ரொம்ப திகிலா இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ நாள் நம்மளை படைச்சவனை பத்தி படைச்சவன் நமக்கு ஒரு புக்கு தந்திருக்கான். அதை படிக்காம நம்ம இவ்வளோ நாள் வாழ்க்கையில கடந்து வந்தோம் ங்கிறதே இறைவனோட கருணையில தான் நம்ம கடந்து வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த புக்கு அவ்வளோ திகிலா இருந்துச்சு. உங்க எல்லாத்தையும் நான் படிக்க சொல்றது எதுக்காகனா, அது கடைசியில அந்த புக்கில் இருக்க வார்த்தைகள் தான் உலகம் அப்படிங்கிறத உங்களை ஏத்துக்க வைக்கும். நீங்க அந்த புக்லயே போட்டிருக்கு, இந்த புக்கை படிக்கிறவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு. அந்த புக்கு நீங்களும் படிச்சு நீங்களும் அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கோங்க. சீக்கிரம் உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வரும். அந்த உண்மை பக்கம் நீங்க சீக்கிரம் வரணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.